வாங்க 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 அப்பா Today I am going to make a new video, so please whatever. நண்பேண்டா அப்படிங்கிற அந்த வேர்டு இப்ப நண்பர்கள் குழாமுக்குள்ள ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். நண்பனுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த சினிமால எல்லாம் அடிக்கடி பார்ப்போம், ஒரு ஹீரோ இருப்பார், அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். லவ் அவனுக்கு லவ் வந்துச்சுன்னா கூட இருக்கவன்லாம் செத்தான். நடிச்சாம 2 மணிக்கு உட்காந்துட்டு வானம் பூமி வண்ணத்து பூச்சிருவீங்க கவிதை எழுதுறதுல இருந்து உலகமகா ஒரு டார்ச்சரா இருக்கும். So sweet, so nice, so cute. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் காதலுக்கு உதவுகிறவர்களா காதலர்களா? காதலிப்பவர்கள். ஓகே, அப்ப கட்டாயமாக பாவப்பட்டவர்கள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களுக்கு தான் அவங்க அவர் காதலனையோ காதலியோ பத்தி கூடுதலாக தெரியும். ஏன்னா உங்ககிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பார். இந்த பொண்ணு மேல இங்க் அடிக்க வரானா? என்னப்பா அவரே? மச்சான், இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான். ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. உங்கள் நண்பரின் காதலியின் நிக்நேம் என்ன? யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்கிறது? அவர் என்ன சொல்லி கூப்பிடுவார்? இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மு. அம்மு அம்மு. Same அம்மு. சேம் அம்முவா? ஒரே பொண்ணையா 2 பேர் லவ் பண்றாங்க? எப்படா நடந்துச்சு? அம்மு நேம் சேம். இந்த அம்மு வேற அந்த அம்மு வேற. அப்படி விவரமா சொல்லு. ஓகே. செல்லக்குட்டி. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூன். அட ஏனட. ஓகே. ஏய் இடியட். ஓ இடியட்லாம் கூட இப்ப செல்லவரத்துல சேர்த்துட்டாங்களா? முட்டா பையல. யாரடா திட்டா? ஒண்ணா தானே சொன்ன கூமுட்ட. நெக்ஸ்ட் சொல்லு ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க சார். அத வில்லேஜ்ல இருந்து நான் வந்தனால அந்த ராசாத்தி 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 Master next. பொண்டாட்டின்னு கூப்பிடுவோம். பொண்டாட்டி. நீங்களே எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த வருஷம் எந்த நடிகை டாப் மோஸ்ட்ல இருக்கிறாங்களோ அந்த பேரை வச்சு ஆஹா. ஓ சரி, கடைசியா நீங்க கேட்டப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? அப்போ ஸ்னேகான்னு கூப்பிட்டு ஸ்னேகான்னு கூப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓ ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காரு. இந்த காதல்ல விழுந்தவனு அன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க வந்து எனக்கு சொல்ல முடியுமா? ஓ குரலி வித்தையா? அமுகு டுமுகு அமால் டுமால். ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. அமுகு டுமுகு அமால் டுமால். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. டுமுகு அமால் டுமால். என்ன எழவியாது? அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால். கழட்டி வீசிருக்காரு. அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காரு. அப்போ அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அந்த பொண்ணை அப்ரோச் பண்றது இன்ட்ரோ கொடுக்க சொல்லி உங்க நண்பர்கள் நச்சரிச்சது உண்டா? மாசமா டீ வாங்கி கொடுத்தே அந்த பொண்ணுகிட்ட பேசணும் சொல்லி. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? 4 பொண்ணு கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் 2 டேஸ்ல கண்டுபிடிச்சிருவேன். ஒரு மாசமா எனக்கு டீ வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி 2 பேரும் டீ சாப்பிட்டாங்க சார். என்ன ஸ்வேதா நீ உரியல? எங்க நீங்க விட்டதென்ன? சொன்னா மச்சி இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், இன்ட்ரோ வேணும். இன்ட்ரோ கொடுத்தது மட்டும் தான் தெரியும். ஒரு பிக்கிங்க அந்த பொண்ணை நான் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஜூனியர் பையன் ட்ரைனிங்ல இருந்தான். வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட எனக்கு இன்ட்ரோ கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னா. சார் விதி உங்ககிட்ட வேற. சரி அந்த பொண்ணு கேண்டீன் கிட்ட தான் இருப்பா, வா போலாம் அப்படின்னு சொல்லி கேண்டீன்ல கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புட்டி இதை வச்சு
டேய் அதுகிட்ட பேசிட்டேன்டா உன் நம்பர் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுத்துறேன் இப்படியே சொல்லி 4 மாசம் ஓட்டுன நல்லா ஸ்பான்சர் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அவங்க வரும்போதெல்லாம் சிவாஜின்னு கூப்பிட்டு அவங்க மனசுல அந்த பேரை வந்து பதைய வச்சு ஏன் பண்ண நீ இவ்வளவு லேட்டு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது மூஞ்சி பேந்திடும். ஜீனா ஒரு மரியாதை அப்படின்ற சிவா, மாதிரி ஜி அந்த ஜியா யாரா நீங்களா? மச்சி 15 மினிட்ஸ் பேசிட்டியா? கண்டிப்பா லவ் தான்டா. கிரேட்டா லவ் தான்டா இது கன்ஃபார்ம். நீ வேணா சொல்லி பாரு. கண்டிப்பா தான் சொல்லி பாரு. நான் சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாரு. A few moments later. கேங்க மொத்தமா சேர்ந்து இவங்களோட பேரும் அவங்களோட வச்சு பேரும் இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுடா வேணாடா உங்களோட லவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நீ லவ் பண்ணி தான் ஆகணும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. வேற வழியே கிடையாதுடா. உன்னை வந்து கொளுத்தி விட்டுருவானுங்க ஊரு ஃபுல்லா. நீ பேசிதான் ஆகணும். புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஃப்ளேம்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஃப்ளேம்ஸ்னா அதில் போட்டு இது பண்ணா லவ்வர். ஹேட் லவ். ஏய் இவன் அவளை லவ் பண்றான்டா. சப்போஸ் அப்படி வரலனா கூட இல்ல சிலன்னு சொல்லிட்டு நாங்களா ஒரு போட்டுட்டு உஸ்பே விடுவோம். லவ். ஹேய் அவளும் உன்னை லவ் பண்றாடா. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஆனா நிறைய ஈ தான் வந்திருக்கும்ல. எனிமி சிஸ்டரா எஸ் வரும். நான் சொன்னேன் ஏய் நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே எதுக்கு சிஸ்டர்ஸ்னு வரணும்? எஃப்எல்ஏ எம்என் மட்டும் போடு எஸ்என் போடாத. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. ஏய் என்னடி லூஸ் மாதிரி யோசிக்கிற? 100% நீங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா மட்டும் பேசு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அவங்க ஓ ஆமால அப்படின்னு அவங்களே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிப்பாங்க. ஒருவேளை இருக்குமோ ஆனா அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க் ஏத்தி விட்டா சோலி முடிச்சு. சும்மா வெளில போற மாதிரி அனுப்பி அங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றது. பீச்ல வச்சு கண்ணை கட்டிட்டு அந்த பையன் மட்டும் அங்க நிக்கிற மாதிரி. அவன சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற வண்டியில அவங்க கூட எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுறது. ஈவினிங் அவங்க வர வரைக்கும் இவங்க வீட்டுல இவங்க சர்ப்ரைஸ் போதும். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. ஓ நீங்க பாரு கள்ளி விட்டுட்டீங்களா? காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். A few hours later. வீட்டுல ஒரே சண்டை நெரு சாப்பிட முடியல வாங்க முடியல கண்ட மணிக்கு ஏச்சி விழுது. எங்க நம்ம போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே எனக்கு கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சோலி முடிஞ்சு. நீ வர டைமுக்கு தான் அவளும் வரா. ஓ சோ டெஃபினட்டா உன்னை பார்க்க மட்டும்தான் வரா. நாங்க இப்படி உட்கார்ந்து இருப்போம். அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்து உட்காரும். அச்சா நீ அப்படியே பாரு லைட்டா பாரு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா. இந்த சப்ஸ்கிரைப் சிம்பலை மட்டும் அமுக்கிட்டு அப்படியே பெல் சிம்பல் இருக்கு பாத்தியா? பெல் சிம்பல் தெரியுதா? அந்த பெல் சிம்பலை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும் என்ன நடக்கும்? வீடியோ வரும்.